இந்த 3 Pயும் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ரெசன்ஸ் வந்துட்டு உங்களோட ஒர்க் இல்லை அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல உங்களோட ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே அந்த ஒரு ஒர்க் வந்து கண்டினியூஸாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கீங்க. சிங்கிள் பர்சனாக இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு தாட் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்குது, நானே எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு டீம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நான் அவைலபிளாக இல்லை அப்படின்னாலும் அது வந்து கண்டினியூஸாக எந்த ஒரு லேக்கும் இல்லாமல் ஒர்க் ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கும். ஸோ இன்னொரு செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து க்ரோத் பண்ணிட்டீங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் வந்துட்டு நான் இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் அதிகமாக பண்ணணும், இன்னும் என்னோட பிரான்ச்சஸை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த சமயத்துலையும் வந்து நீங்கள் வந்து க்ரோத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ஒர்க் எங்கேயோ வந்துட்டு அதாவது நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களோட ஒர்க் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பர்சனை அவைல் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு க்ரோத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களால் உங்களோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். அதாவது அந்த ஒரு க்ரோத் டெவலப்மெண்ட்டை நோக்கி உங்களால் வந்து போயிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து இந்த 3P வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் வந்து புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.